5 ரியால் 75 காசு 2 தேங்காய் இருக்கிறதுல. காலையில் போயிட்டு வந்ததோடு சரி டூட்டி. அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரூமில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இப்போ டைம் வந்து 1:30 மணி ஆகுது. ஆஃபீஸ் பிக்கப் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு 5 ரியால் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே தான் கொண்டு போய் இறக்கி விட்ருக்கேன். தேங்காய் 5 ரியால் 75 காசு 2 தேங்காய் இருக்கிறதுல. 125 150 ரூபாய்க்கு மேலே 2 தேங்காய். 5 ரூபா மார்க்கெட்டில் அவங்க கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுத்து விட்டாங்க. அவங்க வரல, அவங்க காஃபி ஷாப்பில் இறங்கிட்டாங்க. மேலத்தோடைய மக இதை கொண்டு போய் நம்ம வந்து கேட்டு திறந்து விட்ருக்காங்க. கேட்டு திறந்து போட்டிருக்காங்க. கொண்டு போய் மேலே போய் படியில் வச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. கொண்டு போய் வச்சுட்டு வருவோம். போய் வச்சுட்டு வந்தாச்சு மேலே. இந்த ரூமுக்கு தான் போக வேண்டியதுதான். ரூமுக்கு போக இனி எப்போ கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா காஃபி ஷாப்பில் இறக்கி விட்டு வந்திருக்கோம் இல்லையா. இன்னும் கூப்பிட்ற நேரம் போகணும். திருப்பி எவ்வளோ 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போய்ட்டு ரூமில் போய் இருப்போம். 4 மணி ஆச்சு. 3:50. எத்தனை மணிக்கு கிளம்புனா? 1:30க்கு கிளம்புனா வீட்டில் இருந்து. இப்போ லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிற டைம் வந்து 3:50 வந்தாச்சு. கரெக்டாக 4 மணி. இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சுட்டு வண்டி கழுவ ஆரம்பிக்கிட்டேன். வெளியில் கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது இன்னமும். அதனால் ஒரு 5 மணிக்கா டூட்டி இல்லாட்டி எங்கிட்டு போகாட்டி வண்டி கழுவ வேண்டியதான் எடுத்து. காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே. காஃபி வாங்கியாச்சு, டோனட்டு 2 வாங்கியாச்சு. ஆர்டர் பண்ணாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. கால் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 வண்டி கழுவுனேன். கழுவிட்டு அடுத்த ஒரு பிக்கப் ஒன்று சாப்பாடு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன். டைம் கரெக்டாக வந்து 7 மணி ஆகுது. கிளினிக் வந்திருக்கேன். டென்டல் கிளினிக் தான். எந்த ஏரியானா துருக்கி பின் அப்துல் அசீஸ் ரோடு. இந்த ரோடு தான். இதை வேலை பார்க்கறதுனால அடைச்சி வச்சுருக்காங்க. 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங்கில் தான் இருக்கணும் 2 மணி நேரம். நைட்டு 9 மணிக்கு தான் முடியும். வெயிட் பண்ணுவோம். நானும் மசூதியை தேடி வர்றேன். இங்கிட்டு வாஷ்ரூம் போகிறதுக்காண்டி. இங்கே இருக்குது வாஷ்ரூம், யூரின் போகிறதுக்காக. சுற்றி வர்றேன். அங்கிட்டு சுற்றி இப்படி வந்தால் இங்கிட்டு இருக்குது ஓப்பனாக. அங்கிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு இவ்வளோ தூரத்தில். போகலாம். இன்னி போய்ட்டு நிம்மதியாக இருக்கலாம். வயிறு ஃப்ரீ ஆகிடுச்சு. யூரினுக்காகவே 50 வந்தாச்சு. இன்னொரு 8:30 மணி 9 மணிக்கெலாம் அடைச்சிடுவாங்க. லாஸ்ட் தொழுகை வந்து 8:45க்கு முடியும். 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் போய் எங்கள் வண்டிக்கிட்டே நிற்கிறதுக்கு பாண்டா மார்க்கெட்டில் போயிட்டு அரிசி தேவைப்படுது. ஆஃபர் போட்டு தான் வாங்குவேன். இல்லாட்டி போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி தெரிஞ்சுட்டு ஒரு வண்டிக்கு போக வேண்டியதான். அப்படியே உள்ளே வந்துட்டேன். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பேக்கரி ஐட்டம் இதெல்லாம். இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும். அரிசி தேடி வந்தேன். நல்ல அரிசி ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அல் சஃபரு 3 நாளைக்கு மட்டும் ஆஃபர் போட்டிருக்காங்க. 86 ரூபா அரிசி 50 ரூபாய்க்கு 10 கிலோ அரிசி. இது ஒன்று வாங்கிட வேண்டியதான். எனக்கு திரும்பி கிடைக்காது இந்த மாதிரி ஆஃபர்லாம். 3 நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆஃபரே முடிஞ்சிடும். ஏன்னா 3 நாளைக்கு தான். 14, 12, 13, 14 அது வரைக்கும் தான். 3 நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர். 10 கிலோ அரிசி. இந்த அரிசி நல்லாயிருக்கும். பூண்டு, இந்த பூண்டு வந்து சைனா தான். அதுக்கும் 10 ரியாலு. அதே இந்த பூண்டு பாருங்கள், இதுவும் சைனா தான். 200 கிராமா 200 கிராம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 3 ரியாலை வந்து 1 ரியாலுக்கு போட்டிருக்காங்க ஆஃபரு. 1 ரியால் இது 200 கிராம். நல்ல ஆஃபர் தான் இதெல்லாம். நிறைய ஜாமான் வாங்கலை. அப்புறம் தூக்கி போக முடியாது. ஏன்னா வண்டி அங்கே விட்டுட்டு நடந்து தான் வந்தேன். அதனால் பூண்டுக்கும் அரிசி மட்டும் வாங்கியாச்சு. பில்லை போட்டு போக வேண்டியதானே. அதனால் மொத்தம் தூக்கிக்கிட்டே போகணும். பில் போட கொண்டு வச்சுருக்கேன். வாங்கிட்டு பில் போட்டாச்சு. எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகணும் பாருங்கள். தூரம் போகணும். முன்னாடி இந்த 2 பில்டிங் அங்கிட்டு தாண்டி போகணும். அங்கே நிற்கிது வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கலாண்ணா. 10 கிலோ அரிசியானே தூக்கிட்டு போயிடலாம். அது என்ன பெரிய விஷயம். வண்டிக்கிட்ட வந்தாச்சு. வர்றதுக்குள்ளே வந்துச்சு அது மாதிரி. வண்டியில் கிடந்து
நீ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் போகும்போது. அலத்தில் பார்க்காம போனதுனால எவ்வளவு 50 46 ரியாலு ப்ராஃபிட். இது வேறு இடத்துல வாங்கியிருந்தா அந்த ரேட்டு ஆஃபர் இல்லாமல் இருந்துச்சுன்னா 86 ரூபா அந்த அரிசி. மார்க்கெட் போனால் நான் எதுவும் வாங்கலை, ஏன் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெலாம் எதுவும் வாங்கலைன்னா அவங்க வரும்போதே எனக்கு கொடுத்தாங்க. சிப்ஸ் ஒன்று, இந்த சாக்லேட் பிஸ்கெட்டு, தண்ணி பாட்டிலெலாம் கொடுத்தாங்க. அதனால நான் எதுவும் வாங்கலை இங்கே. இல்லாட்டி ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வந்திருப்பேன், கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது. இங்கே இருக்கும்போது அங்கே இதுக்கு போட்டு வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு சிப்ஸு. ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க, 3 மணி நேரம் ஆச்சு வந்து சேர்றதுக்கு. இப்போ தான் 10 மணி ஆகுது நைட்டு. கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டுட்டு போயிட்டுருக்கேன் சும்மா அப்படியே. நைட்டுக்கு சாப்பாடு ரொட்டி போய் சாப்பிட போகலாம்னு.